ஹாய் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரம்யா. நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா, சர்க்குலேட் பண்ணவங்க என்ன மாதிரி படுத்து ரெஸ்ட் எடுக்கணும், அவங்களுக்கு என்ன மாதிரியான ஃபுட் அவங்களாம் எடுத்துக்கணும் அப்படிங்கிற வீடியோ பார்த்தோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, அவங்க ட்ராவல் எப்படி இருக்கும், சர்க்குலேட் பண்ணவங்க ட்ராவல் பண்ணுவாங்களா? ஆமாம், செக்கப் போகணும்ல. நம்ம வீட்டிலேயே இருப்பாங்க. மந்த்லி செக்கப் கண்டிப்பாக போகணும். அவங்க செக்கப் போகிறப்போ அவங்க கண்டிப்பாக காரில் தான் போவாங்க. பஸ்லேயோ பைக்லேயோ அவங்களால போக முடியாது. இன்னொன்று, அவங்க காரில் போகும்போது படுத்துட்டு தான் போகணும். அதுவும் தலைக்கு தலையணை வைக்காமல் காலுக்கு தலையணை வச்சு படுத்துட்டு போகணும். ஏன்னா காரில் நம்ம வந்து ரொம்ப கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் தலைக்கு தலையணை வைக்காமல் காலுக்கு தலையணை வச்சு வசந்த மாதிரி தான் வச்சு நிதானமாக மெதுவாக அவங்கள நீங்கள் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகணும். சில ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா, அங்கே போனோடனே இப்படி அவங்க சர்க்குலேட் பண்ணவங்க அப்படின்னு சொன்னால் அவங்களே ஸ்ட்ரக்சர் எடுத்துகிட்டு வருவாங்க. ஏன்னா டாக்டரே சொல்லுவாங்க, நீ செக்கப் வரும்போது ஸ்ட்ரக்சரில் தான் வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் காரை விட்டு இறங்குறதுக்கு முன்னாடி, அவங்கள இறக்குறதுக்கு முன்னாடியே அவங்க போய் இன்ஃபார்ம் பண்ணி ஸ்ட்ரக்சரை கொண்டு வர சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா கூட வீல் சேர் கொண்டு வந்து அவங்கள மேக்ஸிமம் உட்காரக்கூடாது. ஆனால் சில ஹாஸ்பிட்டலில் ஸ்ட்ரக்சருக்கு வந்து அவைலபிள் இருக்கான்னு தெரில. இப்போ அப்படி இருக்கிற பட்சத்தில் வீல் சேர் கொண்டு போங்க. இல்லை அப்படின்னா உள்ளே அவங்களுக்கு படுக்கிறதுக்கு ஒரு இடத்த பார்த்துட்டு, பெஞ்சோ இல்லையோ படுக்கிறதுக்கு உள்ள ஒரு இடத்த பார்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இவங்கள அங்கே கூட்டுட்டு போவாங்க. அவங்கள ரொம்ப நேரம் அதிகமாக நிற்கக்கூடாது. ஓகேவா? இன்னொன்று, சர்க்குலேட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம்லாம் வரக்கூடாதுன்னா, இருமல் வரக்கூடாது, தும்மல் வரக்கூடாது, சளி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. இன்னொன்று, சர்க்குலேட் பண்ணவங்க அதிகம் சிரிக்கக்கூடாது. கொடுமையை பார்த்தீங்களா? அதிகம் சிரிக்கக்கூடாதுன்னா நார்மலாக சிரிக்கலாம். ரொம்ப குலுங்கி ரொம்ப அதிகம் சிரிப்பாங்க பார்த்தீங்களா? அப்படி சிரிக்கக்கூடாது. அப்படி சிரிச்சிங்கன்னா உங்களுக்கு அடிவயிறு பிடிச்சிக்கும். நார்மலாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்கு அடிவயிறு பிடிக்கும். அதுவும் தையல் போட்டவங்களுக்கு பெயின் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதனால் ரொம்ப குலுங்கி சந்தோஷமாலாம் சிரிக்காதீங்க. சரிங்களா? இன்னொன்று, இருமல் வராமல் பார்த்துக்கோங்க. அதை மட்டும் தயவு செஞ்சு பண்ணுங்கள். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கப்போ எனக்கு ஐஸ் திங்கணும்னு ஆசையாக இருக்குது, எனக்கு கூலிங்கான ஐட்டம் சாப்பிட்ணுன்னு ஆசை இருக்குதுன்னு எதையும் தின்னு தொலைச்சி இருமல் சளியை பிடிக்காமல் தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க. ஏன்னா இருமல் வந்து நீங்கள் இருமுனாலோ தும்முனாலுமே உங்களுக்கு அடி வயிறு செம்மையாக பிடிச்சிக்கும். அப்புறம் அது ரொம்ப உங்களுக்கு ரொம்ப பெயினை கொடுக்கும். சரி, இப்போது சில பேர் சம்டைமுக்கு தும்மும் போது கூட அடிவயிறு பிடிச்சிக்கும். படுத்தா கிடைப்பீங்க, அடிவயிறு பிடிச்சிக்கிட்டப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, சடனாக நீங்கள் எந்திரிக்கக்கூடாது. எந்திரிச்சிங்கன்னா ரொம்ப வலிக்கும். எந்திக்காமல் உங்கள் தலையில் இருக்க தலைவாணியை நகட்டிடுங்க. நகட்டிட்டு கொஞ்சம் அப்படியே ரைட் சைடு திரும்பி கொஞ்சம் நேரம் மல்லாந்து அப்படி படுத்து கொஞ்சம் மூச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப இடது பக்கம் நம்ம நார்மலாக படுக்கிற மாதிரியே நீங்கள் படுத்து அதுக்கப்புறம் கொஞ்சமாக எந்திரிச்சு உட்காந்து மெதுவாக யாரையாவது பிடிச்சிட்டு கொஞ்சம் எந்திரிச்சு ஒரு 2 ஸ்டெப்பு வச்சாதான் அந்த பெயின் போகும். எவ்வளோ பெரிய ப்ராசஸாக இருக்குது பார்த்தீங்களா? அதுதான் சொல்கிறேன், இருமல் தும்மல் இதெல்லாம் வராமல் பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஏன்னா அந்த டைம் அடிவே ரொம்ப பிடிச்சிக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப பெயினாக இருக்கும். சரிங்களா? அதுவும் நீங்கள் தும்மல் உங்களுக்கு இருக்குது, இருமல் அடிக்கடி இருக்குன்னா உடனே டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அவங்க அதுக்கான சொல்யூஷன் தந்து அதுக்கான மெடிசன் தருவாங்க. ஏன்னா ஸ்டிச்சஸ் போட்டவங்களுக்கு இருமல் தும்மல் இதெல்லாம் வரவே கூடாது. ஸ்டிச்சஸ் பிறல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் டாக்டரே சொல்லுவாங்க, கூலிங்கான ஐட்டம் எடுத்துக்காத, கோல்டான ஐட்டம் எடுத்துக்காதன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இன்னொன்று இன்னொன்று பார்த்தீங்கன்னா, சில பேர் சொல்லுவாங்க, அதான் ஸ்டிச் போட்டு 5 மாதம் ஆகிட்டா 6-7 மாதம் ஆகிட்டு கொஞ்சம் கொஞ்சம் நட அப்படிலாம் சொல்லுவாங்க. தையல் நீங்கள் ஸ்டிச்சை ரிமூவ் பண்ணுற வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்காதீங்க. தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன், நடக்காதீங்க. வீட்டில் உள்ளவங்க சொல்கிறாங்கன்ட்டு அங்கேருந்து பாத்திரத்தை இங்கே எடுத்து வச்சேன், இங்கேருந்து அதை பண்ணிட்டு எதையுமே பண்ணாதீங்க. ஏன் பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன், ஏன்னா குழந்தைய 5 மாதத்துலேருந்து குழந்தை வந்து மூவ் பண்ண ஆரம்பிச்சிரும். உதைக்கும், உருளும், என்ன வேணுமோ பண்ணும். அந்த டைம் நீங்கள் கண்டிப்பாக பெட் ரெஸ்ட்டில் தான் இருக்கணும். நீங்கள் நின்றுட்டு இருக்கும்போது பேபி வந்து மூவ் பண்ணாலோ வயிற்றில் உதைச்சாலோ உங்களுக்கு ஸ்டிச்சஸில் பாதிப்பு வர வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதுக்கு தான் சொல்கிறேன் நான். இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான விஷயம், ஸ்டிச்சஸ் போட்டுருவாங்கள்ல, போட்டு 8 மாதம் 8லேருந்து
இல்ல 9 மாதம் வரைக்கும் 9 மாதம் லாஸ்ட் வீக் வரைக்குமே நீங்கள் வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ட்ராவல் பண்ணும்போது படுத்துட்டு தான் போகணும். ஃபுட்டு இந்த மாதிரி தான் எடுத்துக்கணும். ரெஸ்ட் இந்த மாதிரி தான் எடுத்துக்கணும். சுற்றி இருக்கிறவங்க நீங்கள் அவங்கள குழந்த மாதிரி தான் பார்த்துக்கணும். கோல்டான ஐட்டங்களை கொடுக்காம பார்த்துக்கோங்க. அஜீரண கோளாறுலாம் வராமல் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் சின்ன சின்ன விஷயமா தான் தெரியும். ஆனால் நாள் நாள் போகாது. ஸோ படுத்துக்கிறது ஏதாவது புக் படிங்க. யோசிச்சு பாருங்கள் 9 மாதம் வரைக்கும் நீங்கள் பெட் ரெஸ்ட்டில் தான் இருக்கணும். ஸ்டிச்சஸ் போட்ட 4th மந்த்லேருந்து 9 மந்த்ஸ் லாஸ்ட் வீக் வரைக்குமே மேக்ஸிமம் சில பேருக்கு 9 மந்த் 2 வீக்ஸ்லேயே எடுத்துருவாங்க. இந்த ஸ்டிச்சஸ் எடுக்கிற வரைக்குமே பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பெட் ரெஸ்ட்டில் தான் இருக்கணும். அதுக்காக என்ன பண்ணுங்கள், புக்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. மொபைல் ஃபோன் வந்து மேக்ஸிமம் பக்கத்தில் வச்சுக்காதீங்க. மேக்ஸிமம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களே மேக்ஸிமம் மொபைல் ஃபோன் வந்து பக்கத்துலேயே வச்சுக்காதீங்க, தூரமாகவே வச்சுக்கோங்க. சரிங்களா? ஏன்னா இப்போ இந்த சொல்லுவாங்கள்ல, அந்த அலைக்கற்றை வந்து அது வந்து ஆகாது, பேபிக்கு வந்து ஆகாது. ஸோ நீங்கள் இப்போது டிவி ரூமில் படுத்துருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், டிவி போட்டு டிவி பாருங்கள். இல்லைன்னா படுத்து கிடந்துட்டே புக்கு படிங்க. இல்லைன்னா ஏதாவது ரேடியோ போட்டு விட்டு பாட்டை கேளுங்க. இல்லைன்னா யாரையாவது கூட்டு வச்சு கதை பேசுங்க. இதுதான் பொழுதுபோக்கு, தவிர வேறு பொழுதுபோக்கே கிடையாது உங்களுக்கெலாம். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், ஓகேவா? இந்த வீடியோவில் இவ்வளோ தான். அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சஸ் எப்படி ரிமூவ் பண்ணுவாங்க. ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ.